மக்கள் எல்லாம் கிழக்கு நோக்கி போனாங்கன்னா அவருக்கு மேற்கு நோக்கி போவார். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வராரு, இங்கே வந்துட்டு இது பீகார் வாசம் இங்கே வீசுது இல்லை காற்று வீசுது அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னா, அவரை விட ஒரு அபத்தமான ஒரு செயல், அபத்தமான ஒரு எண்ணம் எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா நாங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியாக 2014 இருந்து பிஜேபியை தமிழ்நாட்டு மக்கள் முழுசாக புறக்கணிச்சிருக்காங்க. 2014, 2019, 2024 தொடர்ச்சியாக பிஜேபின்ற கட்சியை, மோடின்ற நபரை, அமித்ஷான்ற நபரை தமிழ்நாட்டு மக்கள் முழுவதுமாக புறக்கணிச்சிருக்காங்க. 100% வெற்றியை திமுகவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் மோடி அவர்கள் தமிழை பற்றி ரொம்ப அக்கறையாக இருக்க மாதிரியும், தமிழ்நாட்டு மேலே ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரியும் பேசுகிற பிரதமர் மோடி அவர்கள் எந்த இடத்துலையுமே தமிழ்நாட்டுக்கான நிதியை கொடுக்கறதே இல்லை. நாம் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிற வரி பகிர்வை பற்றி அவர் பேசுறதில்லை, விளையாட்டுக்கான நிதியை பற்றி பேசுறதில்லை, கல்விக்கான நிதியை பற்றி பேசுறதில்லை, தமிழ் மொழிக்கான வளர்ச்சிக்கான நிதியை பற்றி அவர் பேசுறதில்லை. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களையும் புறக்கணித்து, தமிழ்நாட்டையும் புறக்கணித்து, தமிழருடைய பாரம்பரியமான அடையாளமாக இருக்கிற கீழடியை இன்னைக்கு வரைக்கும் அங்கீகரிக்கல.